அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்தியாவிலேயே முதல் முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோப்ஸ் பஸ் ஸ்டாப், பிரமிடு, கோயம்புத்தூர். For more details கோவையில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்க மாநில செயற்குழு கூட்டம் கோயம்புத்தூர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. மாநில செயற்குழு கூட்டத்திற்கு மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமை வகித்தார். மாநில செயலாளர் செந்தில்நாதன் முக்கிய தீர்மானங்களை முன்மொழிந்தார். கோவை மாவட்ட தலைவர் முருகேசன் வரவேற்புரையாற்றினார். செயற்குழு கூட்டத்திற்கு மாநில பொதுச் செயலாளர் அன்சர்ராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும் கோரிக்கைகள் குறித்தும் சிறப்புரையாற்றினார். மாநில துணைத் தலைவர் சிங்கராயன், மாநில செயலாளர் செந்தில்நாதன், ஹரிபாலகிருஷ்ணன், சையது யூசுப், ஜான் ஆகியோர் மாநில செயற்குழு கூட்டத்திற்கு முன்னிலை வகித்தனர். முன்னதாக மழையிலும் நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்க கொடியேற்றி முழக்கமிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாநில செயற்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் ஜூலை 29ஆம் தேதி மாலை தமிழ்நாடு முழுவதும் கோட்ட பொறியாளர் அலுவலகங்கள் முன்பு தீப்பந்தம் ஏந்தி மாலை நேர தர்ணா போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் எனவும், ஆகஸ்ட் 12ஆம் தேதி முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடத்தில் முக்கிய அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநில செயற்குழு கூட்டம் குறித்து மாநில பொதுச் செயலாளர் அம்சராஜ் கூறுகையில், நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆனால் கோரிக்கையை நிறைவேற்றாமல் மேல்முறையீடு செய்ய அரசியல் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனை கண்டித்து தொடர் போராட்டம் நடத்தவுள்ளோம் என்று முக்கிய தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் அரசு ஊழியர்களுக்கு தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, எனவே நிறைவேற்றும் வரை தொடர் போராட்டம் நடத்தவுள்ளோம் என்று கூறினார். மாநில பொருளாளர் தமிழ் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நன்றி உரையாற்றினார். இந்த கூட்டத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பகிர்ந்தனர். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் அம்சராஜ், சாலை பணியாளர்களின் 41 மாத கால பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக பல்வேறு இயக்கங்களை நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கிறோம். தமிழக அரசாங்கம் கோரிக்கைகளை நிறைவேற்ற மறுத்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்று எமது சங்கத்தின் சார்பில் தொடுக்கப்பட்ட வழக்கில் 24/10/2024 அன்று பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் அரசிடம் கோரிக்கை வைத்த பொழுது இதுவரையிலும் கோரிக்கையை நிறைவேற்றாமல் மேல்முறையீடு செய்யக்கூடிய நடவடிக்கையை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த சூழலில் எமது சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் இன்றைய தினம் கூடுகிறது. இந்த மாநில செயற்குழுவில் சாலை பணியாளர்களின் 41 மாத கால பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும், நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்து மாநில நெடுஞ்சாலைகளை தனியாருக்கு கொடுக்கக்கூடிய முடிவுகளை கைவிட வேண்டும், நெடுஞ்சாலைத்துறையில் பணிக்காலத்தில் இறந்து போன பணிநீக்க காலத்தில் இறந்து போன சாலை பணியாளருடைய வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் விரைந்து வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியான போராட்டத்திற்கு செல்வது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். அதனுடைய முதல் கட்டமாக வரக்கூடிய ஜூலை 29ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கோட்ட பொறியாளர் அலுவலகங்கள் முன்பு சாலை பணியாளர்கள் கைகளில் தீப்பந்த ஒளியேந்தி மாலை நேர தர்ணா போராட்டத்தை நடத்துவது என்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த போராட்டத்தை தொடர்ந்தும் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்தில் கோரிக்கை மனுவை சங்கத்தின் சார்பாக வழங்கி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை
கோரிக்கை நிறைவேறும் வரை நடத்துவது என்ற முடிவை இந்த மாநில செயற்குழுவில் எடுத்திருக்கின்றோம். தமிழக முதலமைச்சர் கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்ற முன்வர வேண்டும். பணிநீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும். இல்லாவிடில் போராட்டம் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம்.